ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ தாங்க குளிச்சுட்டு தம்பியை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடணும்ல, குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. என் பையன், எனக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பாப்பா இருக்காங்க. தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு, நானும் கிளம்பிட்டேன். இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் பாப்பாவும் என் ஹஸ்பண்ட் பெங்களூர்லேருந்து இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் பாப்பாவும் தூங்குறாங்க. நானும் தம்பியும் ஸ்கூலில் தம்பியை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு பிளேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே அது ஒரு பார்க்குங்க, ஒரு பெரிய குளம். ஆக்சுவலி அதில் நிறைய தண்ணி இருந்திருக்கு முன்னாடி. இப்போல்லாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல தண்ணியே இருக்க மாட்டேதுங்க, இழுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இங்கே தான் வந்து தண்ணி எடுப்பாங்களாம் எல்லோரும். ஆனால் இப்போ இங்கே தண்ணி இல்லாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாம் சுற்றி போர் போட்டு எல்லா ஊருக்கும் இங்கேருந்து தான் தண்ணி போகிறதா சொல்கிறாங்க. எனக்கும் தெரியாதுங்க, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஊர் தான் பாண்டிச்சேரி. ஸோ அதனால் எனக்கும் இதோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு ஃபுல்லாகவே தெரியாது. தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்க. அதனால் இங்கே எவ்வளோ மழை பெஞ்சு தெரியுமாங்க இந்த வருஷம். பாருங்கள் எப்படி காஞ்சி போய் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எவ்வளோ மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். லைட்டாக சேறு கூட இல்லை பாருங்கள். அவ்வளோ வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த பூமி வந்து, இந்த பூமியில் தண்ணி இல்லை இந்த ஏரியாவில். ஏன்னா தண்ணி இங்கேருந்து எல்லாம் இழுத்து போர் போட்டுட்டாங்க. ஸோ போரில் தண்ணி வந்து இங்கேருந்து தான் எங்கள் ஊருக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வருது. ஸோ அதனால தான் வந்து இங்கே தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்கங்க. அதான் சரி உங்களுக்கு இதை காமிக்கலான்னு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.